கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய முக்கியமான செய்தி, காங்கிரஸ் தலைவராக நேற்று மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்றிருப்பது. செல்வ பெருந்தகைக்கு மாற்றாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது பெரும்பாலும் எதிர்பார்த்தது தான். ஆனால் இவருடைய தலைமையில் தமிழக காங்கிரஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. நேற்றைக்கு அந்த பொறுப்பேற்கும் விழாவில் தமிழகத்துடைய பொறுப்பு அதிகாரி அப்படின்னு வச்சுக்கலாம், கிரீஷ் சோட்டங்கர் வந்திருந்தார். செல்வ பெருந்தகை தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் மாணிக்கம் தாக்கூருக்கு கொடுக்கிறார். அதுதான் நேற்றைய செய்தி. அதை வாங்கிக்கிட்டு, பொறுப்பை வாங்கி கொண்டு தலைவராக பதவியேற்றுக்கொண்டு மாணிக்கம் தாக்கூர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் தலைப்புச் செய்தியாகவும் வந்திருக்கு. தொட்டால் திருப்பி அடிப்போம். ஸோ நாங்கள் இனியும் ஒரு சாஃப்டாக ஒரு ஓரமாக மொத்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க மாட்டோம். வில் பி அன் அக்ரெசிவ் பார்ட்டி அப்படிங்கிறத அவர் அடையாளம் காட்டுறாரு. ஸோ இதுதான் அவர் சொன்னது. தமிழகத்தில் கட்சி அமைப்பை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து உள்ளாட்சி தேர்தலும் 2029 மக்களவைத் தேர்தலும் வரவுள்ளன. உள்ளாட்சி தேர்தல் 2027 ஆரம்பத்தில் வரும். அது அட்வான்ஸ் பண்ணப்படாமல் இருந்தால், இல்லாட்டி 2026 இறுதியில் கூட வரலாம், அல்லது 2027 ஆரம்பத்தில் வரலாம். பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது 2029 மக்களவைத் தேர்தல். 2029 மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உட்பட 40க்கு 40 தொகுதிகளையும் வெல்வதே இலக்கு. தவேக உடனான கூட்டணி மரியாதையானது, அது உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும். ஸோ இதுவும் நம்ம எதிர்பார்த்தது தான். அப்புறம் தான் அவர் அந்த திமுக உடனான அந்த உறவை பற்றி பேசுகிறார். எனக்கு யாரிடமும் தனிப்பட்ட முறையில் வாய்க்கால் வரப்பு சண்டை எதுவும் கிடையாது. எங்களை அமைதியாக விட்டுவிட்டால் எங்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸை அடித்தால் சும்மா இருக்க மாட்டேன். அவர்கள் காங்கிரஸை அடித்தால் திருப்பி அடிப்பேன். வாய் வார்த்தை தான். உடனே தெருவில் இறங்கி சண்டை போடுவாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் அது நடக்காது. திமுக, அதிமுக, பாஜக, பாமக என எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸை தொட்டால் திருப்பி அடிப்போம். எங்களை நக்கல் நையாண்டி செய்வதையோ துரோகி என்று கூறுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை சொல்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் எப்போது ராகுல் காந்திக்கு எதிராக கோஷம் போட வைத்தாரோ, உதயநிதி ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக இவங்க அணி மாறி திமுக அணியிலிருந்து விலகி தவேக அணிக்கு மாறுறாங்க. அந்த பாயிண்டில் முதுகில் குத்தினார்கள் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து துரோகி போன்ற பல்வேறு பட்டங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாயிண்ட் தான். எப்பொழுது ராகுல் காந்திக்கு எதிராக கோஷம் போட வைத்தார்களோ அப்போது தான் அவரை பற்றி பேசினோம். திமுக தலைவர் பற்றி நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை. அதுக்கப்புறம் மற்ற பர்னிங் இஷ்யூஸை பற்றி பேசுகிறாரு. ஒன்று ராகுல் காந்தி அந்தமானில் ஒரு நிக்கோபார் தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு நமக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த நிக்கோபாரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் அந்த இடத்துல நடக்க போகுது. ஒரு பெரிய துறைமுகம் வருது, பெரிய பவர் பிளான்ட் ஒன்று வருது, டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ இதை நிறைய பேர், என்னையும் சேர்த்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அதை. ஆனால் ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதை கடுமையாக எதிர்க்கிறார். அவர் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய வீடியோலாம் போட்டார். இது ஏன் மோசமானது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கட்சி அதே ஸ்டான்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கட்சிக்குள்ளிருந்து ஒருவர் கூட ஒரு மாற்றுக்குரலை கொடுக்கவில்லை. ஸோ அப்போ அதுக்கு பாமக தலைவர் அன்புமணி இங்கே கேட்குறாரு, நீங்கள் டெவலப்மெண்ட் முக்கியம் இல்லை, இயற்கையை பாதுகாப்பது முக்கியம் அப்படின்னு அந்தமான் தீவை பற்றி போய் பேசுகிறீங்க. இங்கே இவங்க மேகதாட்டுல அணை, கர்நாடகத்தில் அணை கட்ட போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இக்கோலாஜிக்கல் டிசாஸ்டரை பற்றி ஏன் ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி பேசுகிறார். அதற்கு பதிலாக மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார், இது படித்தவர் பேசும் பேச்சா? இது இப்படி இந்த கிரிட்டிசிசம் அபத்தமாக இருக்குது. இது படித்தவர் பேசும் பேச்சான்னு கேட்குறது சரியில்லை. ஆனால் அதுதான் அவர் கேட்குறாரு. அந்தமானில் இயற்கை வளங்களை அழித்து துறைமுகம் அமைக்கும் மோடியின் செயலும் தவறுதான். கர்நாடகாவின் முதல்வர் டி.கே. சிவகுமார் அணை கட்ட நினைப்பதும் தவறுதான். இதெல்லாம் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேகேதாட்டுவில் ஒரு செங்கல்லை கூட வைக்க விடமாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். இப்போ பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க தமிழகத்தில் ஒன்று பேச வேண்டியிருக்கு, கர்நாடகத்தில் ஒன்று பேச வேண்டியிருக்கு, மற்ற மாநிலங்களில் அல்லது மத்தியில் இருக்கிறவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி ரொம்ப பேசாதீங்க, பேசாமல் விட்டுருங்க. கர்நாடகத்தில் இருக்கிறவங்க கர்நாடகத்துடைய மக்கள் சென்டிமெண்ட் என்ன, மேகேதாட்டு அணை வேணும், அதுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது மேகதாட்டுவில் ஒரு செங்கல்லை கூட வைக்க விட மாட்டோம், அதுதான் சொல்லணும். அதை அப்படியே சொல்கிறாங்க அவருடைய அமைச்சர்கள். அது ராஜேஷாக இருக்கட்டும், விஸ்வநாதனாக இருக்கட்டும், அதே தான் சொல்கிறாங்க.
அதே மாதிரி இப்போ வந்து செல்வ பெருந்தகையும் அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். அடுத்ததாக இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூரும் அதே தான், ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படின்னு. இதுக்கு பிறகு வந்து வேற என்னென்ன மற்றவங்கலாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேருடைய கமெண்ட் முக்கியமாகுது இதை பற்றி. மாணிக்கம் தாகூர் வந்து இந்த மாதிரி பதவிக்கு வந்திருக்கிறது கிரீஷ் சோடங்கர் அதை பற்றி சொல்கிறாரு. மாணிக்கம் தாகூரின் அனுபவம், அரசியல் ஆளுமை, இதன் கீழ் தமிழகத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கப் போகிறோம். அடிமட்ட நிலையிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தி தமிழக காங்கிரஸ் தன்னை மறுமலர்ச்சி செய்து கொள்ளும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ஒரு தொலைக்காட்சியில் அவருடைய நேர்காணல்னு சொல்ல மாட்டேன், அப்படியே எங்கேயோ ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட மைக்கை நீட்டி கேட்குறாங்க. ஸோ அவருக்கும் வந்து இந்த தவேகவுடனான அந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், அது வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி காலம் அப்படிங்கிறதுல அவரும் ரொம்ப உறுதியாக இருக்கார். இப்போ அமைச்சர் விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை அமைச்சர், சமீபத்தில் ஒரு சில தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டி இவர் மேலே எதிர்க்கட்சிகள்லாம் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அவர் சொல்கிறது தான் ரொம்ப மிக்க சுவாரஸ்யமானது. முதல்ல விஜய்க்கு பயங்கரமாக புகழ் பாடுறார். தமிழகம் இதுவரை கண்டிராத முதலமைச்சராக ஜோசப் விஜய் இருக்கிறார். இதே மேடையிலேயே மாணிக்கம் தாகூர் பொறுப்பு ஏற்ற உடனேயே அதில் பேசும்பொழுது இவர் சொல்கிறது, பல முதலமைச்சர்கள் தலைவர்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் அவர்களை எல்லோரையும் விட மென்மையான முதலமைச்சராக விஜய் இருக்கிறார். தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சி லஞ்சம் வாங்காது, வன்முறையை தூண்டாது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தியின் பேச்சை கேட்டிருந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலையெழுத்தே மாறியிருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 அமைச்சர்கள், ஒரு துணை முதலமைச்சர் என ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கும். அப்போ இதுதான் வந்து அவங்க ஒரு ஆஃபராக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒரு கட்டத்தில் தாவேக வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று முயற்சி செய்தது. அப்போ தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் அதை வந்து ரொம்பவே அதை வலியுறுத்தி பேசினார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மாதிரியாக இக்னோர் பண்ணப்பட்டு சிதம்பரம் போன்றோர், சிதம்பரம்லாம் கிட்டத்தட்ட ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லணும், அவர் வந்து இறங்கி இல்லை நம்ம திமுகவோட தான் இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு திமுகவோடு ஒரு உறவை ஏற்படுத்தி, அது என்ன முடிவு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு தெரியும். ஆனாலும் அவங்க அணி மாறி இப்பொழுது 2 அமைச்சர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியில் இருந்திருந்தால் 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியாது. 70 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டாலும் 30 இடங்களுக்கு மேலே ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற 2 அமைச்சருங்கிறதுக்கு பதில் ஒரு 4-5 அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. துணை முதல்வர் கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம். ஆனால் இவருடைய பார்வை எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்திருக்கும் எங்களுக்கு அப்படின்னு. இனிமேல் காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலம்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிச்சயமாக இந்த ஒரு சிங்கிள் மூவ்னால் டிவிகே மேலே வந்தது, தனி பெரும்பான்மை கிட்டக்க வந்தது. காங்கிரஸ் ரொம்ப ஸ்விஃப்டாக, நார்மலாக காங்கிரஸ் வந்து முடிவே எடுக்காது. வழவழா குழவழா டெல்லியிலேருந்து 2 பேர் இங்கே வருவாங்க, இங்கேருந்து 4 பேர் டெல்லிக்கு போவாங்க. அதுக்கப்புறமா 3 வெவ்வேறு தனி குழுக்கள் இருக்கும். இந்த குழு ஒன்று சொல்லும், அந்த குழு ஒன்று சொல்லும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இரவோடு இரவாக நம்ம நேராக போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிடணும் அப்படிங்கிற அந்த கேம்ப் செஞ்ச வேலை வந்து உண்மையிலேயே காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் தங்களை வந்து ஒரு, இப்போ அது இடதுசாரிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், முஸ்லீம் லீகை விட்டுருவோம், இந்த 3 கட்சிகள் இருக்கு இல்லையா, 2 இடதுசாரிகள், ஒரு விடுதலை சிறுத்தைகள், தலா 2 சீட்டு இருக்கிற 6 சீட்டு வச்சுருக்கிறவங்க இவங்க வந்து தினம் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு வழியில். இதெல்லாம் விஜய் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கட்சிகளை மாறி வருபவர்களையெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. முதல்ல தங்களுக்குடைய ப்ராசஸ் என்ன, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய வேலை அப்படிங்கிறது வந்து தரிகட்டு ஓடும் இந்த விஜய் என்னும் குதிரையை அப்படியே தடுத்து நிறுத்தி அதற்கு வழிகாட்டுவதுன்னு இவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வெறும் இந்த நம்மக்கிட்ட மொத்தமாக சேர்த்து 3 கட்சிக்கும் சேர்த்து 6 எம்எல்ஏக்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது. இவங்க வந்து திமுகவுடைய கூட்டணியாக இருக்கும் பொழுது திமுக இவங்களை வெளியில் உட்கார வச்சுருந்தது, வாசல்லையே வச்சுருந்துச்சு. அப்போ ஒரு வார்த்தை அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசினது கிடையாது, ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. அந்த 5 ஆண்டுகளும் தோழமை சுட்டல்னு எங்கேயாவது ஒரு இடத்துல, சார் அந்த இடத்துல ஒரு கம்மா போட விட்டீங்க சார் அப்படிங்கிற ரேஞ்சில், அதுவும் மெதுவாக குரலை உயர்த்தாமல் பேசியவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் பங்கு அல்லது ஆட்சிக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையிலும் கூட எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது. அந்த மாதிரியாக காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, ஐ எம் ஃபுல்லி வித் யூ, நீ எனக்கு உதவ போகிற,
நான் வந்து உனக்கு உதவுறேன், நம்ம வந்து இதை மேற்கொண்டு எடுத்து முன்னேறி போய்க்கொண்டே இருப்போம்னு. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா உனக்கு வந்து க்ளோசஸ்ட் கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய, அதாவது 100% எதிர்கேள்வியே கொடுக்காமல் சப்போர்ட் பண்ணக்கூடியது யாருன்னா அவர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிடுவார். இது காங்கிரஸுக்கு நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோது கிடைத்ததை விட மரியாதை மட்டுமல்ல, அது எங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, எங்களை மரியாதையாக நடத்துகிறார்கள், எங்களை கண்ணியமாக நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? கடந்த 5 ஆண்டுகளில் அல்லது கடந்த 10 ஆண்டுகளில் அல்லது கடந்த 15 ஆண்டுகளில் எங்களை மரியாதையாக நடத்தவில்லை, எங்களை கண்ணியமாக நடத்தவில்லை. அப்போ இந்த கண்ணியமாக நடத்துதல் அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு ஸ்டாக் வேல்யூ அதிகப்படுத்திருச்சு. அதனால தான் ஸ்விஃப்டாக இந்த செல்வ பெருந்தகை வந்து கடைசியாகவும் கூட விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தீவிரமாக உளறினார். உடனே வித்தின் ஃபியூ ஹவர்ஸுக்குள்ளே இனிமேல் அது பார்த்தாங்க, இதுக்கு மேலே ஏதாவது விட்டால் டேமேஜ் பண்ணிவிடுவான், எப்படியும் செல்வ பிறந்தகைங்கிற ஆள் வந்து நேராக போய் திமுகவில் தான் சேரப்போகிறாரு, எந்த காலகட்டத்தில் எப்பொழுது அப்படிங்கிறது தான் தெரியல. அப்போ அவரை இனிமேல் இங்கே வச்சுருக்கக்கூடாது, உடனடியாக வந்து நம்ம மாணிக்கம் தாக்கூரை கொண்டு வந்துடுவோம்ட்டு நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் அவருடைய ஒரு சர்ச்சை பேச்சு ஒன்று வந்த உடனேயே குவிக்காக அவங்க முடிவு பண்ணி, அவருக்கு பெருமையும் வந்துருச்சு, இனிமேல் அவரை இடத்த விட்டு நகர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி நகர்த்தி குவிக்காக அவங்க வந்து மாணிக்கம் தாக்கூரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இப்போ அவங்க வந்து 100% விஜயோட முதுகில் ஏறி சவாரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தம். இப்போ பாரதிய ஜனதா தான் தமிழகத்தில் தொங்கலில் விட்டுச்சு. ஏன்னா அவங்க வந்து தனியாக நிற்பதற்கான தைரியத்தை அவர்கள் ஏற்கனவே இழந்து விட்டிருந்தனர். அது ஒரு மிக தவறான முடிவு, ஆனால் அதை அவர்கள் எடுத்திருந்தனர். முழுக்க எடப்பாடி பழனிசாமியுடைய சவாரி செஞ்சிடலாம் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் எப்படி திமுக காங்கிரஸை அவமரியாதை செய்து கொண்டிருந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை அவமானம் செய்து கொண்டே வந்தார். அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் திமுக காங்கிரஸை அவமதித்ததை விட அதிகமான முறையில் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர் பாரதிய ஜனதா கட்சியை அவமரியாதை செய்தார். உனக்கு இவ்வளோ தான் சீட்டு, இதுவும் மோசமான சீட்டு தான் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தால் நினைக்கோ இல்லாட்டி போ என்ற லெவலில் தான் அவர் இருந்தார். சரி, தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னி வரைக்கும் கூட பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தெளிவில்லை, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தெளிவில்லை. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எக்ஸிட் வேறு அவங்களுக்கு வந்துருச்சு. அண்ணாமலை கட்சியை விட்டு வெளில வந்துட்டார். இப்போ பாதி பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலையை திட்டுறதுலையும், அண்ணாமலைக்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்தோம், அவர் எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்கிறதுலையுமே நேரத்தை கழிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராட்டஜி தெரியல. இப்போ தாவேக்காவை திட்டணுமா பாராட்டணுமா, எடப்பாடி பழனிசாமியோட நம்ம கூட்டில் இருக்கோமா இல்லையா, வேறு என்ன அணிகள் உருவாக போகின்றன, திமுகவோடு சேர்ந்தே இருக்க முடியாது. ஏன்னா திமுக என்பது தேர்தல் அரசியலெல்லாம் தாண்டிய ஒரு எதிரி. நம்மளை வந்து நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக திட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளை அதிகமாக திட்டுறாங்க. இப்போ கூட வந்து ஏதாவது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பூச்சாண்டி தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர்களோட சேர முடியாது. நம்மை அவமரியாதை செய்த, நமக்கு எந்த விதத்திலும் இடம் தராத, மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பலான அதிமுகவிலும் சேர முடியாது, தாவேகாவில் சேர முடியாது. ஏன்னா காங்கிரஸ் குவிக்காக போய் அந்த இடத்துல உட்காந்துருச்சு. ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ் எல்லாம் போய் தாவேகாவோட போய் உட்காந்துருச்சு. இப்போ கட்ட கடைசியாக பாரதிய ஜனதா தனித்து விடப்பட போகிறது. இப்போ கொஸ்டின் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் சேரும்? அவங்களும் பேசாமல் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ அடுத்த 2-3 வருஷம் சும்மா இருப்போம். ஏன்னா இந்த அதிமுக என்பது முழுமையாக மூழ்கப் போகிறதா, இல்லை ஏதாவது கொஞ்சம் ரெமினன்ஸ் இருக்குமா, பாரதிய ஜனதா என்பது வளரப்போகிறதா, நம்ம தாவேகாவோடு ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அது கொஞ்சம் கஷ்டம். அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியால் அங்கே உள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக, அதாவது ஒரு சில காட்சிகள் தான் மாறி இருக்குது. இதே சுச்சுவேஷன் தான் ஏற்கனவே திமுகவை மையமாக வைத்திருந்தது. இந்த இடத்துல தாவேகா வந்துருச்சு. இப்போ திமுகவுக்கு யார் உறவாக இருக்க போகிறார்கள்? பாரதிய ஜனதா திமுகவோடு சேர்ந்தால் அது 2 பேருக்கும் படுநாசம். அது 2 பேருக்கும் கொஞ்சமாவது அது பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் அவர்கள் சேரமாட்டார்கள். அப்போ திமுகவுக்கும் கூட்டணி சேர்வதற்கு ஆட்கள் ஆல்மோஸ்ட் காலி. இப்போ மதிமுகவும் கிளம்பி போயிடுச்சு. மேபி பிரேமலதா மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேமுதிக வந்து இன்றைய தேதியில் தேமுதிக யாரோட வேணாலும் சேரலாம். ஆனால் அவங்க விஜயோட சேர மாட்டாங்க. ஏன்னா விஜய் வேறு ஏற்கனவே திட்டாங்க ரொம்ப. அதுவும் நான் சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாங்க.
அதனால் விஜய் வந்து அன்லைக்லி அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் மட்டும்தான் ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வேணும்னா பாரதிய ஜனதாவோட சேரலாம், இல்லைன்னா திமுகவோட சேரலாம், இல்லைன்னா அதிமுகவோட சேரலாம். இப்படி தான் வந்து அடுத்த சில மாதங்கள் ஒரு பெரும் குழப்பமாக ஓடப்போகிறது. யாருக்கு குழப்பமே இல்லைன்னா தாவேகாவுக்கு தான். இந்த காரணத்தினால தான் பல்வேறு கட்சிகளிலிருந்து தாவேகாவில் சேர்வதற்கு ஆட்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். இந்த சினிமா படங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, இந்த படம் ஓடுனுச்சுன்னா இவ்வளோ பணம் வசூலாகிடும் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கு யாருக்காவது உள்ளாட்சி தேர்தலையாவது ஜெயிச்சு ஏதாவது ஒரு பதவி வாங்கிடணும்னு ஆசை இருக்குன்னா உடனடியாக போய் தாவேகாவில் சேருங்க. சேர்ந்தீங்கன்னா அவங்க சொல்ல முடியாது, நாளைக்கு நீதான்ப்பா இந்த பஞ்சாயத்தில் வேட்பாளர், நாளைக்கு இந்த மாநகராட்சிக்கு நீதான்ப்பா வேட்பாளர், இந்த வார்டுக்கு இந்த நகராட்சிக்கு நீதான்ப்பா, நீ ஜெயிச்சு வந்தால் நீதான்ப்பா தலைவர் அப்படின்னு. இப்போ அவசர அவசரமாக ஆளுகளை திரட்ட வேண்டிய பணியில் அமைச்சர் ஆனந்தும் அமைச்சர் ராதவர்ஜனாவும் இருக்காங்க. அதனால் அவங்க கண்ணில் நீங்கள் பட்டுட்டிங்கனாலே போதும், பட் சீக்கிரமாக ஒரு சிவி ஒன்று கொடுப்பா, உன்னுடைய பயோடேட்டா கொடுப்பா. எதுக்குங்க, இல்லை எந்த தொகுதியில் உன்னை போடலான்னு பார்த்துட்ருக்கோன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். சென்னையில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி எந்த தொகுதி வேக்கண்ட்டாக இருக்கோ, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி இருக்குது போறியா, சரிங்க போட்டால் அங்கே போய் அவர் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு கூட ப்ராப்ளி தெரியாது, ஜெயிச்சாச்சு. தம்பி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறீங்களா, சரிங்கண்ணா, சரி போடு, ஜெயிச்சாச்சு. இப்படி எங்கே யாரை வேணாலும் தூக்கி எங்கே வேணாலும் போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும், நீங்கள் இன்றைக்கி வந்து சென்னை கார்ப்பரேஷனில் நின்று கவுன்சிலர் ஆகி என்ன கவுன்சிலர் ஆகி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதுக்குள்ள நான் வரல, கவுன்சிலர் ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, தாவேக்கால போய் சேருங்க. ஸோ அதனால தான் சாரியாக மக்கள் அங்கே போயிட்டுருக்காங்க. கட்சிகளும் அவங்களோட கூட்டணிக்கு போகுது, அந்த கட்சியில் சேரலாம், இல்லை அந்த கட்சியோட ஒரு கூட்டணி சேரலாம், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு 2 தொகுதி கொடுப்பாங்க, அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த பர்டிகுலர் மொமெண்ட் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோல்டன் மொமெண்ட். அவர் எதை தொட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு, சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு அது வந்து தொட்டால் துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை. அப்போ அவரை தவிர மீதி எல்லாரும் ஒன்றா சேரவும் வழி இல்லாமல் ஒரு மாதிரியாக துண்டுபட்டு சிதறுபட்டு பயங்கரமான ஒரு பின்னிலையை அடைந்திருக்கிறார்கள். ஸோ இது இந்த மாதிரி ஒரு கோல்டன் மொமெண்ட் வந்து சிலருடைய வாழ்க்கையில், அதுவும் சில சமயம் மட்டும்தான் வரும், அந்த இடத்துல விஜய் இருக்கார். அதனால தான் காங்கிரஸுக்கு இது ஏறுமுகம். இப்போ சொல்கிறார் இல்லையா, இனி காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலம் தான். அந்த இனிங்கிறது எனக்கு தெரியாது, இந்தியா முழுக்க இருக்கான்னு தெரியாது, தமிழகத்தில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.